श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நிவியில முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். பிரதம சர்ஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹ சர்வம் ஹதகிருதம் யௌ சகிருத்து உபகார அபகாராபியாம் என்று இந்த முதல் ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம்தான். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஒரு விதமான அர்த்தத்தை சொல்லி சொன்ன பிரதம சுஜனாய பும்சே பிரதம அதாவது சௌஜன்யம் அப்படின்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு விஷயம். அதாவது உபகாரம் பண்றதுன்றது தான் அனுகூலமாக இருக்கிறதுன்றது அர்த்தம். அதுல சர்வோத்கிருஷ்டமாக இருந்துருக்கிற சௌஜன்யத்தோடு இருந்துருக்கிறது எதிரிகளுக்கு கூட உபகாரம் பண்ணும்படியான ஒரு நிலை இருந்துருக்க அதுதான் உத்தமோத்தமமாக இருந்துருக்கு. பிரதம சுஜனாய பும்சி லோகத்துல எல்லாருக்காட்டிலும் எல்லாரிடத்துலயும் சௌஜன்யத்தோட இருந்துருக்கவர்னா சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அவருக்கு ஒரு பிரணாமம் என்பதாக சொல்ற. மஹ்யமைப்பை பிரதம துர்ஜனாய நமஹான்னு சொல்ற. இந்த சௌஜன்யம்ன்றதுக்கு எதிர்மறையான சப்தம் தௌர்ஜன்யம் என்பது. ஆகையால மஹ்யமபி இந்த லோகத்துல துர்ஜனன்ல யார் பிரசமனாக முக்கியமான கருதப்படுகிறவ அப்படின்னு சொன்ன நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிற. புறா கவீனாம் கணனா பிரசங்கேன்னு லோகத்துல யாரா காளிதாசன் யாரதா புத்தகம் அப்படின்னு சொல்லி சொன்னானா அப்போ இந்த விரலை விட்டு என்ற இதுல யார் ரொம்ப உத்தமம் பெரிய கவி கேட்கச்சே காளிதாசன் பேரை முதல்ல சொல்லி சொன்னாலாம். அந்த காளிதாசன் பேரை சொல்லச்சு இந்த சுண்டு விரலால ஒண்ணு அப்படின்னு விட்டா எண்ணினா அப்புறம் ரெண்டாவது விரல் சொல்லணும். அந்த மோதிர விரலுக்கு அனாமிகான்னு பேரு. அதாவது கனிஷ்டிகாதிஷ்டித காளிதாசகான்னு அந்த யார் உத்தமமான கவின்னு முதல் கவியில வரச்சே காளிதாசன் பேர் வந்துடுத்து. அந்த காளிதாசனுக்கு சமானமா இன்னொரு பேரை சொல்லணுமே யார சொல்றதுன்னு பார்த்தாக்க ஒன்னும் பேரே வரவே இல்லையாம். யாரும் அவனுக்கு சமானமா யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மீதி பேருக்கெல்லாம் அந்த சபையில இருந்தவாளுக்கு தோணித்தான். அதனால அந்த ரெண்டாவது விரல்ல நீட்டவே இல்லை. அதுக்கு அனாமிகன்னு பேரு. அனாமிகா சார்த்தவதி பபுவன் பேரே இல்லாததா ஆயிடுத்து என்பதாக சொன்னார். காளிதாசன் தவிர வேற யாரும் பேரே இல்லாதவராக சொன்னார். இந்த லோகத்துல இருக்கிற சுஜனால யார் முதலாக இருக்காருன்னா அது பெருமாள் ஆயிடுத்து. துர்ஜனால யார் முதல்னு சொல்லணும் அப்படின்னா நான் தான். என்னை காட்டிலும் துர்ஜன்னா இன்னொருத்தர் இருக்கவே முடியாது. ரெண்டாவது யாரெல்லாம் லோகத்துல இருக்கிற துர்ஜனால் யாரெல்லாம் கொடியவன் அப்படின்னு பார்த்தோம்னா என் பேரை முதல்ல சொல்லிட்டாலாம். பார்த்தோம்னா இன்னொருத்தர் யாரும் எனக்கு சமானமா எந்த அளவு துர்ஜன்னா யாருமே இல்லையா. ஆகையால பிரசம துர்ஜனாய மஹ்யன் நமஹா என்பதாக மஹ்யமப்பி நமஹான்னு சொன்னார். இதுல முதல்ல சொன்னது கிரமமா இந்த ஆசிரியர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இது மங்கள ரூபமான இந்த கிரந்தத்துக்கு மங்கள ரூபமாக பகவான வணங்குவதுன்னு சொன்னது முதல்ல சொன்னார். ரெண்டாவது சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா மஹ்யம் நமஹா என் பொருட்டு நமஸ்காரம்னு சொன்னது இது விபரீத லட்சணையில சொல்றது. விபரீத லட்சணம்னாக்க இந்த நமஸ்காரம்ன்றது இந்த கௌரவத்தை தெரிவிக்கிற விஷயம் இல்லை. இதுவே ஒரு நம்மளுடைய ஒரு ரொம்ப நீச்சமான நிலையை வெளிப்படுத்துவதற்காக சொல்ற வார்த்தையை தவிர கௌரவத்தை தெரியப்படுத்துறதுக்காக வர வார்த்தை இல்லை இது அப்படின்னா. சர்வம் ஹதகிருதம் யௌ சகிருத் உபகார அபகாராபியாம். பெருமாள் ஒரு முறை உபகாரம் பண்ணினா போருமா? இத்தனை நாள் பண்ணின அபகாரம் மொத்தத்தையும்
அவர் மறந்து போயிடுறாராம். இதுதான் அவருக்கு சொல்ற ஒரு விஷயம். நஸ்மரத் அபகாராணம் சதமபி. ஒரே ஒரு உபகாரம் பண்ணிட்டான்னாக்க ஒரு அபகார சதம் 100 நீ அபகாரம் பண்ணிருந்தா கூட அது எல்லாத்தையும் மறந்துடுறே என்பதாக பெருமாள் விஷயத்துல சொல்ற. இவ என்ன பண்றான்னு கேட்டா, எவ்வளோ உபகாரம் பண்ணிருந்தாலும் கூட இந்த அபகாரம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தி இல்லாமல் நாம பண்ற ஒரு செயல் அவளுக்கு அபகாரமாக போயிடுச்சுன்னா கூட அப்பவே இத்தனை நாள் பண்ணின உபகாரம் மொத்தத்தையும் மறந்து விடுறாள். ஆகையால இந்த சுஜன துர்ஜனர்களாக இருந்துருக்கவா இவ 2 பேரும் பழச மறந்து விடுறா. இந்த பழச மறந்துடுறதுன்ற ஒரு அம்சத்துல எடுத்துட்டு சக்ருதுபகார அபகாராபியாம், சக்ருத்து அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு முறை உபகாரம் பண்ணினவனாக்க அந்த சுஜனனாக இருந்திருக்கிற பெருமாள் நஸ்மரத் அபகாராணாம் சதமபின்னு 100 பண்ணின அபகாரம் இருந்தா கூட அதை நினைக்கிறது இல்லை. ஆகையால ஒரே ஒரு முறை அபகாரம், அதுவும் நாம பண்ணணும்னு பண்ணாமல் அது தானா அந்த மாதிரி வந்துடுத்து அப்படின்னா கூட இத்தனை நாளா பண்ணின உபகாரம் மொத்தத்தையும் மறந்து போயிடும். இதுதான் லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால இது துர்ஜனனுடைய சுபாவம், அது சுஜனனுடைய சுபாவம். யௌ சக்ருத் உபகார அபகாராபியாம் சர்வம் ஹதஹா கிருதம், சர்வம் கிருதம் ஹதஹா, எல்லாமே ஹதஹா கிருதம், எல்லாத்தையுமே போயிட்டதாக பண்றாருன்னு சொல்ற. இப்ப அந்த அபகாரம் மொத்தம் போயிடுறது, இது மொத்தம் போயிடுறதுன்னு சொல்ற. இந்த இடத்துல சில அலங்காரங்கள்லாம் சொல்ற. இந்த அலங்காரத்துல சொல்லச்சு உபகார அபகாரம் அப்படின்றது 2 இருக்கும் இல்லையா? உபகார அபகாரம்ன்றது இது வசுதா இது ஒரு காரணமாகவே ஆறதில்லை. அதாவது ஒரு முறை உபகாரம் பண்ணினதுனால இத்தனை நாள் அபகாரம் பண்ணினத்தையும் மறந்துடுறேன்றதோ, ஒரு அபகாரம் பண்ணினதுனால இத்தனை நாள் பண்ணின அபகாரத்தையும் மறந்துடுறதோ, இது இதுவே முக்கிய காரணமாக இல்லை. இதுக்கு விபாவனா அலங்காரம்னு பேர். இருக்கு சக்ருத் பதைன சூச்சனா, ஒரு சக்ருத்துன்னு சொல்றதுனால, அதாவது காரணம் இல்லாதையே இருந்தாலும் கூட அதை காரணமாக ஆக்கி சொல்றது இருந்துருக்க, அதுக்கு விபாவனா அலங்காரம்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால இந்த இடத்துல இது ஒரு முக்கிய காரணம் இல்லை. பெருமாளுக்கு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய காருண்யம் இருந்துருக்க, அந்த காருண்யம் தான் இவன் பண்ணின ஒரு அபகாரத்தை, இவன் எத்தனையோ அபகாரம் ஜென்ம ஜென்மாவா பண்ணின அபகாரம் எல்லாவற்றையும் ஒரு மறக்கும்படியாக பண்றது. அதுக்கு ஒரு வியாஜம் தான் ஒரு உபகாரம்னு நினைக்கிறது, அவ்வளவுதானே தவிர இந்த உபகாரமே முக்கியமான காரணம் இல்லை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு. அதே மாதிரி இவனை பொறுத்த வரைக்கும், துர்ஜனனாக இருக்கிறவனை பொறுத்த வரைக்கும், நாம எத்தனையோ உபகாரம் பண்ணியிருந்தா கூட ஒரு அபகாரத்தையே பார்த்து அவன் மறந்து அதை இது பண்ணிடுறான்னு சொல்லி அதை பார்த்து மீதி எல்லாத்தையும் மறந்துடுறான்னு சொல்றதும் கூட என்னன்னா, இவனுக்கு இந்த உபகாரம் பண்ணினத்தை நினைக்கணும்ன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. இதுக்கு இந்த நினைக்காத போறதுக்கு, நம்மள தூஷிப்பதற்கு இது ஒரு வியாஜமாக இருக்கு, ஒரு அபகாரமாக அமைந்த ஒரு செயல், அறியாமல் பண்ணின செயலாக இருந்தாலும் கூட. இப்போ இந்த உபகாரம் சக்ருத்து உபகாரம் பண்றதோ சக்ருத்து அபகாரம் பண்றதோ இது காரணமே இல்லாத போனாலும் கூட இத காரணமாக காண்பிச்சு இந்த இடத்துல அவ 2 பேருக்கும் நமஹான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றதுனால, பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹா சர்வம் ஹதகிருதம் யௌ சக்ருத் உபகாராபகாராபியாம்னு சொல்றதுனால இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க, இந்த
இது காரணம் இல்லாட்டா கூட இது காரணமாக காண்பிக்கிறது இருக்கு. இதுக்கு விபாவன அலங்காரம்னு பேரு. அலங்காரத்துல விபாவன அலங்காரம்னு. விபாவனா வினாபி சியாத் காரணம் காரிய ஜன்ம சேது. இந்த காரணம் இல்லாதையே கூட காரியம் உண்டாகலாம், ஆனாலும் அதை காரணமாக ஆக்கி சொல்லிக்கிறது இருக்க, அதுக்கு விபாவனைன்னு பேரு அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகம்ன்றது மங்களார்த்தமாக சொல்லப்படுறதுனால இப்ப பிரதம சுஜனாய பும்சே நமஹான்னு சொன்னாலே போறோம். இப்போ இந்த இடத்துல போய் பிரதம துர்ஜனாய் மங்களார்த்தம்னு சொல்லச்சு, துர்ஜனனை போய் என்னத்துக்கு சொல்றது, அதுக்கு என்னத்துக்கு நமஸ்காரம் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதும். இது மங்களார்த்தம்னு சொன்னோம்னா, இஷ்டசாதனம்னு சொல்லச்சு, அந்த இஷ்டசாதனம்ன்றது என்னன்னா, நாம விரும்ப பலம்ன்றது ரெண்டு விதமாக இருக்கும். ஒண்ணு இஷ்ட பிராப்தி, இன்னொன்னு அனிஷ்ட நிவர்த்தின்றது. இப்ப இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி ரூபமான பலன்களை தான் அததான் அதுதான் பலமாக ஆறுதுன்ற மாதிரி இந்த பிரதம சுஜனாய பும்சே நமஹான்னு சொல்றதுனால இஷ்ட பிராப்திக்கு காரணமாக இருந்திருக்கிற விஷயத்த சொல்ற. அப்போ பிரதம துர்ஜனாய மஹ்யமபி நமஹான்னு சொல்றதுனால அனிஷ்ட நிவர்த்தி பிரதிபந்தக நிவர்த்திக்கு காரணமாக சொல்றது. துவயத்துல கூட ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு சொல்ற. இந்த நாராயணாயன்னு சொல்லச்சே ஆயன்ற சதுர்த்தியினால இஷ்ட பிராப்தி ரூபமான கைங்கரிய சித்தின்றது ஏற்படுறது. நமஹா அப்படின்றதுனால அந்த அகங்கார மமகாரங்கள் அது அனிஷ்டம். அந்த அகங்கார மமகார நிவர்த்தி, அந்த அகங்கார மமகாரங்கள் இல்லாமல் போறதுன்ற அனிஷ்ட நிவர்த்தி இருந்துருக்க இந்த இடத்துல நமகான்றதுனால சொல்லப்படுறது. இப்படி இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு ரூபமாக இருந்திருக்கிற பலன்களையும் இது பெறுவதற்காக இது மங்கள ரூபமாக அமைந்திருக்கிறது. இந்த ஸ்லோகம் மங்கள ரூபமாக அமைந்திருக்கின்றது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இப்ப பார்க்கணும். இப்ப காகாசுரன் உபகாரம், இப்ப காகாசுர விஷயத்துல எடுத்துப்போம். காகாசுரன் விஷயத்துல சக்ருத்து உபகாராய, அதாவது சக்ருத்து உபகார அபகாராபியாம்னு சொல்லியிருக்கு. காகாசுரனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கேன். அந்த அவன் சர்வம் ஹதஸ்கிருதம் யோ சக்ருத்து உபகார அபகாராபியாம், ஒரு முறை உபகாரம் பண்ணினதுனாலேயே இத்தனை இதுக்கு முன்ன பண்ணின அபகாரம் மொத்தத்தையும் மறந்து அனுகிரகம் பண்ணிருக்கேன்னு சொன்னா, அப்படின்னா பெருமாளுக்கு காக்காசுரன் என்ன உபகாரம் பண்ணிருக்கு? ஒரு உபகாரமும் பண்ணல. ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமே தமேவ சரணங்கதான்னு சொல்லி அங்கேருந்து 3 லோகத்துல எல்லா இடத்துலயும் போயிட்டு யாரும் அந்த காக்காசுரனை ரட்சணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டதுனால அது என்ன பண்ணிட்டு விழுந்தது. அந்த காக்காசுரன் விழச்சேயே கூட கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கமா கவுந்து விழுந்தது. அதாவது பெருமாள் பக்கமா சிரசு விழுந்து வேள அது அப்படியே விழச்சேயே இப்படி ஒரு விதமாக விழுந்தது. அத்தையும் பெருமாள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரணாகதி பண்ணினதுதான் நினைச்சு அந்த அது இதுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சொன்னார்னாக்க, இப்ப காக்காசுரன் என்ன உபகாரம் பண்ணிருக்கான்? ஒரு உபகாரமும் இல்லையே அது அப்படின்னா, அதுக்காக தான் இந்த விபாவன அலங்காரம்ன்றது இந்த இடத்துல சொல்றது. அது பெருமாளை பொறுத்த வரைக்கும் அது உபகாரம் இல்லை. பெருமாள் எழுந்தருளி இருக்கிற தேசத்துல விழுந்து பெருமாள் இடத்துல அடைக்கலமாக விழுந்ததுனால அதுதான் காரணமாக சொல்லி அதையே அது உபகாரம் வசுதா உபகாரமாக கூட இல்லாத போனாலும் போலாம், அதையே காரணமாக கொண்டு அனுகிரகம் பண்றேன்றத கொண்டுதான் இந்த இடத்துல விபாவன அலங்காரம்னு சொல்றது. அதே மாதிரி 2வது விஷயத்துல வரச்சே ஆத்ம நிந்தை, தன்னைத்தானே நெஞ்சிச்சிக்கிறதாக இருந்துருக்கு. அப்போ பிரதம சுஜனாக பெருமாள் இருக்க மாதிரி பிரதம துர்ஜனாக நான் தான் இருந்துருக்கேன்னு சொல்ற. இப்ப பிரதம துர்ஜனாக இருந்துருக்கிற எனக்கு பிரதம சுஜனாக சயவ சதிருஷா. இப்போ எல்லாரும் முதலாக இருக்கிறவாதான் சதிருஷமாக இருப்பா.
இப்ப எனக்கும் பெருமாளுக்கும் ஒரு சாதிருஷ்யம் இருந்துருக்கு. எந்த விதத்துல சாதிருஷ்யம்னாக்க, அவர் துர்ஜனன் சுஜனன்ல முதலாக இருந்துருக்கார். அது அந்த முதலாக இருக்கிறதுன்றதுதான் சாதிருஷ்யம். நான் துர்ஜனன்ல முதலாக இருந்துருக்கேன்றதுதான் சாதிருஷ்யம். நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான்னா கிரமமா மார்க்ல நிறைய வாங்கி இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். இன்னொருத்த சொல்றான் நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன்னா, எப்படிறான்னா லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட், இந்த கடைசியில என்ன காட்டிலும் குறைவா யாருமே மார்க் வாங்கல. அப்போ அந்த விதத்துல நான் முதலாக இருந்துருக்கேன்னு அர்த்தம். ஆகையால இப்ப எங்க 2 பேருக்கும் தான் உபமா, அதாவது ஒருத்தருக்கும் உபமான உப்மை பாவமே தவிர எங்க 2 பேர் தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ற. பிரதம சுஜன பிரதம துர்ஜன சப்தத்தினால இந்த பரமாத்மா ஒருத்தர் தான் சுஜனேஷு முக்கியா, சுஜனா நல்ல சுஜனாளுக்குள்ளேயே முக்கியமாக இருக்கவர் பரமாத்மா தான். அவருக்கு சமமாக பிரதமகான்னு சொன்னதுனால அவருக்கு சமமா இன்னொருத்தர் யாரானா இருக்கேன்னா, பிரதம சப்தத்துக்கு 1 2 3 4ன்னு 5 6 பேர் இருந்துட்டு அதுல 1ஆம் நம்பராக இருந்துட்டு இருக்கவர்னு அப்படி அர்த்தம் இல்லை. அவர் காளிதாசன் விஷயத்துல சொன்ன மாதிரிதான் அவர் தான் பிரதானமானவர், அவர் தான் முக்கியமானவர். அந்த சுஜனால அவருக்கு சமானமாக அவரை காட்டிலும் மேம்பட்டவரோ யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி துர்ஜனால வரச்சே அகம் ஏகோ முக்கியாக, நான் ஒத்தந்தான் முக்கியமானவன் அப்படின்னு சொல்றதுனால இந்த லோகத்துல யாருமே முக்கியமானவர், என்ன காட்டிலும் துர்ஜனனாக இருக்கிறவா யாருமே கிடையாதுன்னு தாற்பயம். இதுல ராமாயணத்துல ஹனுமான் சொல்ற, அத்தகா பிரத்யவரஹா கச்சித்து நாஸ்தின்னு. அதாவது ராமனுடைய படைகள்ல, சுக்ரீவனுடைய படைகள்ல என்ன காட்டிலும் பலம் குறைந்தவர்களாக இருக்கிறவா யாருமே கிடையாதுன்னு ஹனுமார் சொல்லிக்கிறேன். இப்ப 100 யோஜனை தாண்டி போய் சீதா பிராட்டிய பார்த்துட்டு சீதா பிராட்டிக்கு ஒரு விசுவாசம் வரணும். இந்த ராவணனுடைய ஒரு சைன்யத்தை நாசம் பண்ற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவா யாரானா அந்த இடத்துல இந்த சுக்ரீவனுடைய சமூகத்துல யாரானா இருக்காளா அப்படின்னு கேட்டா, இப்ப என்னை பத்தி நீ சொல்ற, சீதா பிராட்டி சொல்றா, இந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு 3 பேருக்கு தான் சக்தி இருக்கு. 1 கருத்மானுக்கு, 2வது மருத்து வாயு தேவதைக்கு இருக்கு, 3வதா இருந்துருக்கிற உனக்கு தான் இருந்துருக்கு, 3 பேருக்கு தான் சக்தி இருக்குன்னு சொல்லிட்ட. இப்ப என்னுடைய சக்தியே நீ ஸ்தோத்திரம் பண்றீங்க. அங்க சுக்ரீவனுடைய சைன்யத்துல இருக்கிறவாள்ல நான் தான் கடைசி படியில இருந்துருக்கிறவன், எல்லாரும் எனக்கு மேம்பட்டவர்கள் தான் என்று சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல துர்ஜனன்ல சொல்லச்சே என்ன காட்டிலும் துர்ஜனாக வேற யாருமே இருக்க முடியாது என்பதாக அர்த்தம். இதுல வரச்சே இங்க பிரதம சுஜனனாக ராமரை தான் சொல்ற என்பதாக சொல்லணும். ஏன்னா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ அப்படின்னு ஸ்லோகத்தை பிரத்யபிஜாபனம் பண்றது இது. ராமராவணையோர் யுத்தம், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு அனன்மய அலங்காரம்னு சொல்றது. இதுக்கு திருஷ்டாந்தமாக இன்னொன்னு எதுவுமே சொல்லவே முடியாது. ஆகையால இங்க பிரதம சுஜனஹா ராமயேப, பிரதம துர்ஜனஹா ராவணயேப. அந்த சுஜனனாக பிரதம சுஜனனுக்குள்ள கருணா காக்குஸ்தகான்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிற அந்த மாதிரி ராவணன் தான் துர்ஜனன்ல வருது. ராவணனை காட்டிலும் துர்ஜனாக இருக்குமே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ற. ராமனை சொல்லச்சே சர்வபூத ஹிதேரதா சர்வபூதாபயப்பிரதா பிரஜானாஞ்ச ஹிதேரதா, இப்படி எல்லாம் அந்த ராமனிடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை சொல்ற. சர்வபூத ஹிதேரதா, எல்லா பிராணிகளுக்கும் ஹிதத்தையே நினைக்கிறவராக இருந்திருக்கவர். சர்வபூதாபயப்பிரதா, யார் வேணாலும் எம்பெருமான் இடத்துல ராமனிடத்துல போய் சரணாகிதி பண்ணா அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் வர்த்தம் மமான்னு எல்லாருக்குமே அந்த ராமன் அபய பிரதானம் பண்ணக்கூடியவராக இருக்கார். பிரஜானாஞ்ச ஹிதேரதா, ஒரு ராஜாவாக இருக்கட்டே ஜனங்களுடைய ஹிதம் ஒன்னையே நினைக்கிறவனாக இருந்திருக்கவர்.
அவர் கிருத்தஜனாக இருக்கார், சத்தியசந்தராக இருந்திருக்க, சாதுனாம் உபகாரஜா, சாதுக்களுக்கு எப்படி உபகாரம் பண்ணணுமோ அப்படி உபகாரம் பண்றவராக இருக்க, சர்வசத்துவ மனோகரா நிவாச விருட்ச சாதுனாம், இப்படி எல்லாம் பல அடைமொழிகளால விசேஷணங்களால ராமன வால்மீகி பகவான் கொண்டாடுற. அப்படி தர்மஜ்ஞ கிருத்தஜ்ஞ ரட்சிதா ஜீவலோகஸ்ன்னு சொல்ற. இப்படி ஆகையால ராமர் தான் பிரதம சுஜனர் என்பதாக சொல்லப்படுகிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராவணன் தான். ராவணனை சொல்லச்சே என்ன சொல்றேன்னா, ராவணோ நாம துர்விருத்தாக, அந்த எடுக்கச்சேயே சொல்லச்சே ராவணோ நாம துர்விருத்தக, தீய செயல்களை செய்பவன், தீய பண்புகளை உடையவன் ராவணன் தான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி ஏக சர்வாஹிதே ரதா, இப்ப ராமனுக்கு சொல்லச்சே ஏக சர்வஹிதே ரதான்னு சொன்னார். எல்லாருக்கும் சர்வருக்கும் ஹிதத்தை பண்றதுலயே ஈடுபாடு உடையவராக ராமர் இருக்கேன்னு சொன்னார். இதே ராவணன் சொல்லச்சே சர்வ அஹிதே ரதான்னு சொல்ல செக்க தர்மவிரதம் குரூரம்னு அந்த வால்மீகியே சொல்ற. தர்மத்தை விட்டவன், விரதத்தை விட்டவன், அவன் துளிக்கூடு தய இல்லாதவன், குரூரமானவன், ரிசம்சம் அன்றுத்தம் தத்தா, பொய் பேசுறவன். ஏன்னாக்க சீதா பிராட்டியின் இடத்துல வரைச்சே பரிவிராஜக வேஷம் போட்டு பொய்யான வேஷம் போட்டு தானே ஏமாத்தினவன், அன்றுத்தம் தத்தான்னு இப்படி எல்லாம் அந்த ராவணனுடைய குணங்களை சொல்லிருக்கிறபடினால அப்போ பிரதம துர்ஜனனாக இருந்திருக்கிறவன் ராவணன் தான். ஆகையால இவ ரெண்டு பேரையும் மனசான வச்சுட்டுதான் இந்த இடத்துல சொல்லிருக்க. அப்போ சக்ருத உபகார சப்தம், சக்ருத உபகார சப்தத்தால சக்ருதேவ பிரபன்னாய என்பதாக சொல்லக்கூடிய ராம சரம ஸ்லோகத்தை சொல்றது. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி சிஜே யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம் மமான்னு சொல்லி சக்ருத் உபகாரம்ன்றது இதை வச்சு சொல்ற சரணாகத்தையே சொல்ற. இதே சக்ருத் அபகாரம்ன்றதுக்கு வரைச்சு உபகார அபகாராபியான்னு தானே சொல்லிருக்க. தசேந்திரியானும் கோரம் அப்படின்னு சொல்லச்சு அப்படி இந்த மாதிரி சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த விஷயங்களை அனுசந்தானம் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ இந்த கிரந்தமே எதுக்காக பண்ணிருக்க அப்படின்னா, சுஜன துர்ஜன சப்தங்களை கொண்டு நல்லவாளுடைய சுபாவம் எப்படி இருக்கும், துர்ஜனங்களுடைய சுபாவம் எப்படி இருந்துட்டு இருக்கும், அததான் இந்த கிரந்தம் மூலமாக வெளிப்படுத்தணும்னு சுவாமி தேசிகன் நினைக்கிறேன். நம சப்தம் என்ன எதுக்காக சொல்லிருக்கு அப்படின்னா, எப்பவும் சில விஷயங்களை நினைச்சுட்டே இருக்கணும். எப்பவும் சில விஷயங்களை நினைக்கவே கூடாது. இப்படி ஒருத்தர் உபகாரம் பண்ணினாக்கா அதை எல்லா சமயத்திலயும் நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒரு சமயத்துல ஒருத்தர் அபகாரம் பண்ணிட்டாக்கா அதை நம்ம நினைக்கவே கூடாது. இப்படி எப்பவும் நினைக்க வேண்டியது எப்பவும் மறக்க வேண்டியதுன்ற ரெண்டு விஷயத்த இந்த இடத்துல சொல்றபடினால இந்த விஷய பிரயோஜனம் முதலியவைகள்லாமும் கூட இந்த ஸ்லோகத்தினால, அதாவது இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய விஷயம், இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்துல சொல்லக்கூடிய இந்த மாதிரி இந்த ஸ்லோகங்கள்னால வரக்கூடிய பிரயோஜனம் இவை எல்லாவற்றாலையும் சொல்லப்பட்டதா, இவை எல்லாமே இந்த இடத்துல சொல்லப்பட்டதாக ஆறுதுன்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கு மேல இந்த ஸ்லோகத்துக்கு ராமராவண பரத்துவத்தை முழுஷா சொல்றார் வியாக்கியானத்துல சொல்லச்சு. அதாவது சுஜன சார்வபாவமாய நமோஸ்து மஹ்யம் அப்பின்னு சொல்லச்சு நனமேயம் கதஞ்சனான்னு சொல்ற. ராவணனுக்கு மால்யவான் உபதேசம் பண்ற, அப்பா நீ இப்படி எல்லாம் பண்றிய, நீ பண்றது சரியாவே இல்லையே, நீ இத்தனை பேரை இழந்துட்டு நிக்கிறைய, உன்னுடைய மகனை இழந்துட்ட, இவ்வளவு தப்புக்காரி எல்லாம் பண்ணிருக்கையே, ராமனிடத்துல போய் நீ கொஞ்சம் அவனிடத்துல சரணாகதி பண்ணி நீயே இது பண்ணி மீதி பேர ராட்சசாலையும் மீதி உங்களிடத்துல இருக்கிற குடும்பத்தையும் நீ ரட்சணம் பண்ணிக்க கூடாதான்னு உபதேசம் பண்ணச்சு. விதா பஜ்ஜேயம் அப்படி என்ன ரெண்டா பொழந்தா கூட
யார் காலையும் என்னால விழ முடியாது. என் சுபாவோ துரதிக்கிரமஹா, என்னுடைய சுபாவம் நனமேயும் கதஞ்சனான்னு சொல்றவன் அவன். ஆகையால அந்த அப்படிப்பட்ட ஒரு அகங்காரத்தோட ஒருத்தன் இருந்தான்னாக்க அந்த அகங்காரம் தான் அந்த தௌர்ஜன்யத்துக்கே காரணமாக இருந்துருக்கு. அந்த தௌர்ஜன்யம்ன்றது என்ன? பிறருக்கு தீங்கு இழைக்கிறது, பிறரை பிறர் மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படும்படியாக நடந்துக்கிறது. இதெல்லாம் தௌர்ஜன்யத்தினுடைய ஒரு பரிபாக்கம். இப்ப அந்த தௌர்ஜன்யத்துக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா அகங்காரம். நான் என்னுடையது அப்படின்ற அகங்காரம் தான் இது மொத்தத்துக்குமே காரணமாக இருந்துருக்கு. இப்போ அதனால என்ன ஆகுது? தலையே அறந்து விழறது. இதனால அகங்கார பங்கம் வருது. அந்த இப்ப தலையே அறந்து விழுந்தா கூட நான் ஒருத்தன் காலில் விழுக மாட்டேன் அப்படின்னு அவ சொல்ற. ஆகையால பிரதம சுஜனனாக இருந்திருக்கிறவர் ராமன், பிரதம துர்ஜனனாக இருந்திருக்கிறவர் ராவணன். அத மக்கியம் அப்படின்றதுனால சொல்ற. இப்போ இதுக்கப்புறமா இப்போ ஒரு ஸ்லோகத்துல இவ ரெண்டு பேரும் பிரதம சுஜனன் பிரதம துர்ஜனன் ராமராவணன் சொல்லிட்டேன்னாக்க சர்வம் ஹதகிருதம் யோ சகிருத உபகார அபகாராபியான்றதுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அப்ப ராமர் என்ன பண்ணிருக்கே? சர்வம் கிருதம், ஈஸ்வர கல்பிதமாக இருக்கிற கிருத்தகம்பா சர்வம் ஜெகத் உபகார அபாராபியாம் சகிருதேவ ஹதஹா. இப்ப ராமர் என்ன பண்ற? இவன் பண்ணின அபகாரம் மொத்தத்தையும் ஒரு முறை அவன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அது மொத்தத்தையும் மறந்துடுறேன்னு அர்த்தம். இப்ப விபீஷணோவா எதிவா ராவணஸ்வயம்னு ராவணனே சரணாகதி பண்ணா கூட அவனை நான் ரட்சணம் பண்றேன்னு ராமர் சொல்றேன். இப்ப ரிபுஷு நிகதே ரேவ ஹிததா. இப்ப அப்பவும் ராவணனை வதம் பண்ணினதே கூட அவனுக்கு ஹிதம் பண்றதுக்காக தான் பண்ணேரே தவிர, பெருமாள் பண்ணேரே தவிர அவனுக்கு ஒரு தீங்காக அது பண்ணல. அது ஹிதத்தை தான் அது பண்ணேர்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால இவரை பொறுத்த வரைக்கும், ராமரை பொறுத்த வரைக்கும் அவன் எத்தனையோ அபச்சாரப்பட்டிருந்தாலும் கூட, அபகாரம் பண்ணிருந்தாலும் கூட அவன் தன் எதிர நின்றான்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு அவனை வதம் பண்ணினதே அவனுக்கு ஒரு ஹிதமாக பண்ணி அந்த ஹிதத்தை பண்ணேர் என்பது சக்கரத்து உபகார. ஒரு நிமிஷம் ஒரு முறை உபகாரம் பண்ணதுனால அபகாரம் மொத்தத்தையும் ஹதம் பண்ணிட்டேர், இல்லாததாக பண்ணிட்டேர் சொல்லலாம். ராவணன் இருக்கான அபகாரன ஹந்தி ராவணம் லோக ராவணம் எல்லாம் சொல்லியிருக்கு. உலகத்தையே அப்படியே பயமுறுத்தவரவனாக அவன் இருந்துட்டு இருக்கான். அவன் போய் என்னத்தை நினைக்க போறான்? அவனுக்கு அவனுடைய சுபாவம் அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. அப்ப ஹனன சங்கல்பன்றது இந்த இடத்துல விவக்ஷிதமாக இருக்கு. ஆகையால பெருமாள் பண்ணின ஹனன சங்கல்பமே, ராவணனை வதம் பண்ணணும்ன்ற சங்கல்பமே கூட எதுக்காக அப்படின்னு கேட்டா லோகக்ஷேமார்த்தம் தான். ஏன்னா லோகம் மொத்தத்தையும் அவன் அழிக்கிறவனாக இருக்கான். லோகம் மொத்தம் அவனை அவன் பயமுறுத்துபவனாக இருந்துருக்கிறதுனால பண்ற ஒரு விஷயம். இப்போ இப்படி ராமனுக்கும் ராவணனுக்கும், ராமன் பிரதம சுஜனனாகவும் ராவணன்றவன் பிரதம துர்ஜனனாகவும் கருதப்படுகின்றான். ஆகையால இது ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். இப்ப ராமராவண விஷயத்துல இது ரெண்டும் இந்த ஸ்லோகத்தை ஒத்து போறதுன்னு சொல்லலாம். இன்னொரு பொருளும் சொல்லலாம். என்னன்னா சர்வம் கிருதம், ஈஸ்வரன் தான் சிருஷ்டி பண்ணேர் எல்லாவற்றையும். இப்போ ராவணன் மாதிரி இருக்கிறவன் என்ன பண்ணான்னாக்க இப்ப ரெண்டு பேரும் அழிக்கிறான். அழிக்கிறதுன்றது ரெண்டு பேரும் பண்றதுதான். ராமனும் அழிக்கிறான், ராவணனும் அழிக்கிறான். இப்ப ராமர் எதை அழிக்கிறே, ராவணன் எதை அழிக்கிறேன்னு பார்க்கணும். இப்ப ராமருடைய அழிப்பதே கூட ஹிதத்துக்காக பண்ற ஒரு காரியம்.
இப்ப வாளால வெட்டுறதுன்றது இருக்க, இப்ப நமக்கு சிகிச்சை ரண சிகிச்சை பண்றா. இந்த ரணத்தை சஸ்திர சிகிச்சை பண்றா, ஆபரேஷன் பண்ணி நமக்கு சரீரத்துல இருந்து ஒரு இதை பண்றா. அப்போ 1000 அனஸ்தீசியா கொடுக்குறா, இது பண்றான்றதெல்லாம் வேற விஷயம். இந்த ஆபரேஷன் பண்ணச்சே குடகுடான்னு ரத்தம் வரதான் வரும், வராது போகாது. ஒருத்தன் கத்தியால எத்தி குர்த்தினான்னாக்கா அப்பவும் ரத்தம் வரதான் வரப்போறது. ஆனா இவன் பண்ற ஒரு ரத்தம் வருதுன்றது 2 இடத்துலயும் சாமானியம், 2 இடத்துலயும் பொதுவா இருந்துருக்கு. இப்போ ஒரு வைத்தியம் பண்ற காரியத்துல வரைச்சே நம்மளுடைய ஹிதத்துக்காக பண்றான். ஏன்னா இது இது கிழிச்சுதான் உள்ள இருக்கிற ஒரு அவயவத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கடிக்க முடியும், இதை கிழிக்காத பண்ண முடியாது. அப்ப ரத்தம் வந்தா கூட அது தப்பில்லை. அவன் விஷயத்துல என்ன வந்தது அப்படின்னா, இவன் ரத்தம் மொத்தத்தையும் வெளிச்சு சாகடிக்கணும்னுட்டு அவன் பண்றான். சர்வம் ஹதஹா. இப்ப அழிப்பது அப்படின்றது வரைச்சே பெருமாள் பண்ற அழிப்பதுன்றது க்ஷேமத்துக்காக, ராவணன் பண்றது அழிப்பதுன்றதுக்காக எதுக்காக அப்படின்னா லோகம் மொத்தத்தையும் கேடு விளைவிக்கிறதுக்காக அழிக்கிறான் அப்படின்னு சொல்ற. ஆகையால இந்த சக்ருத் சப்தம் அத்தகான்னு சொல்றதோட இது நல்லதோ கெட்டதோ அவாவா பண்ற சங்கல்பம் ஒரே ஒரு மாதிரிதான் இருக்கு. இப்ப ராவணன் அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னாக்க அவன் மாறவே மாற மாட்டான். பெருமாளை ரட்சணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க அவர் மாறவே மாட்டேன், அந்த ரட்சணத்துல இருந்து மாறவே மாட்டேன். அதுக்காக தான் இந்த உத்தரார்த்தத்துல வரைச்சே சர்வம் ஹதஸ்கிருதம் யௌ சகிருத்து உபகார அபகாராபியாம். இப்ப பிரதம சுஜனாய பும்சே மஹிமபி பிரதம துர்ஜனாய நமஹா அப்படின்னு 2வது சொல்றது இருந்துருக்க. எப்படி அன்வயிக்கிறதுன்னு ரொம்ப அற்புதமான ஒரு 2வது அர்த்தம் சொல்ற. ராமனையும் ராவணனையும் சுஜன சப்தத்தினாலையும், ராமனை சுஜன சப்தத்தினாலையும் ராவணனை துர்ஜன சப்தத்தினாலையும், அதாவது பிரதம சுஜன சப்தத்தினாலையும் பிரதம துர்ஜன சப்தத்தினாலையும் சொல்லி சர்வம் ஹதஹா கிருதம், இவருடைய அழிப்பு இந்த ராவண வதம் மாதிரி ராட்சச வதம் பண்றது இது எல்லாம் க்ஷேமத்துக்காக, அவளுடைய க்ஷேமத்துக்காக, லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக பெருமாள் பண்றார். ராவணன் பண்ற ஒரு அழிக்கும் செயல் சர்வம் ஹதஹான்னு சொல்றதுல அந்த அழிவு இருந்துருக்க, அது லோகத்துக்கு மொத்தம் ஹிதத்துக்கு இல்ல விபரீதத்துக்காக லோகத்தை அழிவிக்கணும், லோகத்துக்கு சிரமத்தை உண்டு பண்ணணும், லோகத்துல இருக்கிறவாளுக்கு கேடு விளைவிக்கணும்ன்றதுனால பண்றா. ஆனா 2 பேருடைய சங்கல்பமும் மாறுவது இல்லை. பெருமாள் ரக்ஷா குதஸ்யாத் ஸ்வயி ஜாதரோஷே பயம் குதஸ்யாத் ஸ்வயி சானுகம்பே. பெருமாள் அனுகம்பையோட ரட்சணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க யாரிடத்துலயும் பயம் வேண்டாம். பெருமாள் ஒருத்தனை வதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா யாரிடத்துல இருந்தும் ரட்ச வராது. அப்படி ஒரு அப்பிரதிகதமான சங்கல்பம் பெருமாளுடைய சங்கல்பம். ராவணன் என்னன்னா அவனுடைய சுவாவம் த்விதா பஜ்ஜேயம் அப்படின்னு 2 என்ன புலந்தா கூட யாரையும் போய் நான் சேவிக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப யாருக்கும் நல்லதும் அவன் பண்றது இல்லை. அப்ப லோகத்துல இருக்கிற மகர்ஷிகளுக்கு, தேவதைகளுக்கு, மனுஷாளுக்கு மொத்த பேருக்கும் கேடு விளைவிப்பதாக தான் இருந்துருக்கு. சர்வம் ஹதஹா கிருதன். அவனால இவருடைய சங்கல்பத்தினால வரக்கூடிய அழிவுன்றது எல்லாருடைய க்ஷேமத்துக்காக தான் இருந்துருக்கு என்பதாக இந்த இடத்துல சொல்ற. இதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். ஈஸ்வரன் இப்ப பெருமாளே எடுத்துருக்குமே, இப்போ சர்வம் ஹதஹா, இப்ப பெருமாள் ஈஸ்வரன் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கும் காரணம். சிருஷ்டி ஸ்திதிக்கு காரணமாக இருக்க மாதிரி பிரளயத்துக்கும் காரணமாக ஈஸ்வரன் இருந்திருக்கான். இப்ப இது மொத்தத்தையும் அழிப்பது எதுக்காகன்னு கேட்டா ஒரு க்ஷேமத்துக்காக தான் சொல்றேன். என்ன இல்லாட்டாக்க பாப்பம்லாம் மேல மேல குவிஞ்சுட்டே போகும். ஆகையால இது வரைக்கும் நிறுத்திட்டு புண்ணிய பாப்ப அனுகுணமான வேற சரீரத்தை எடுத்து ஒரு கால் நல்லதுல புத்தி ஏற்படலாமோன்றதுக்காக பண்றேன். துர்ஜனன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு வாட்டி ஒரு கொடிய பாப்பம்ன்ற ஒரு அபகாரத்தினால இப்ப இந்த பாப்பம் பண்ணினதுனால இதுக்கு முன்ன பண்ணி வச்சிருந்த மொத்த
புண்ணியங்களையும் தானே இழந்தோம். இதுதான் துர்ஜனம் பண்றதும் சர்வம் ஹதஹான்னு எல்லாமே ஹதமாக ஆறுது துர்ஜனனுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாப்பத்தை பண்ணினான்னாக்கா எல்லாமே அழிஞ்சு போறது. இவனை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு க்ஷேமத்தை பண்ணான்னாக்கா அந்த அழிவே கூட க்ஷேமத்துக்காக தான்னு சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா இதுல வர வேதாந்த விஷயங்கள்ல அத்வைத்த மதத்தை சொல்றதாக சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்த அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.